நான் சொல்றது முதலமைச்சர் பதவியிலே இருந்த ஒருத்தருக்கு திமுகல நான் முதல்வர் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்பநீதி இருக்காரு, அவர் கோச்சிப்பாரு. அப்போ அங்க என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போன சபாநாயகர் வந்து இதோட பெரிய பதவியா? மதுரையில் என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கோவை மாநகர மாவட்ட பாஜக சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நேத்து போய் இங்க மென்ஷன் பண்ணாங்க, அதே ஹைகோர்ட்ல போய் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் அவங்க எஃப்ஐஆர் போடலன்னு இன்பதுரை வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கண்டெம்ட்டா மூவ் பண்ணி கொண்டு வாங்க, நாங்க விசாரிக்கிறோம்ட்டாங்க. அதுக்கு எல்லாரும் அங்க வர கேட்டிருக்காங்க. இவ்வளவு ஆனாலும் சரி நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரே காரணம் தான். எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அதே சமயத்துல இடியிலும் ரெடியா இருந்தது, இடியிலும் ஈஸியா ரெடியா இருந்துச்சு. அதனால அவங்க உள்ள வந்து அவங்க அவரே தானே ஊழல் பாத்தீங்கன்னு சொன்னாரு ஸ்டாலின். ஆமா, அது சொன்னாரு. அதுக்கப்புறம் போட்டாரு இல்லைங்க. நான் சொல்றது என்னன்னா ப்ரொசீஜர் வைஸ் சொல்றேன். எஃப்ஐஆர் எப்படி இருந்ததுனால இடி டைரக்டா மூவ் ஆயிடுச்சு, யாரும் கேட்க வேண்டியது இல்ல. ஆனா இங்க எஃப்ஐஆரே போடல. நீங்க வந்து தயாநிதி மாறனுக்கு இந்த மாதிரி கேஸ் போட்டீங்க. கேஸ் போட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு? பிஎஸ்என்எல் ஊழலுக்கு கேஸ் போட்டாங்க. அது மேல டிஸ்சார்ஜ் போட்டாரு, என்ன விடுவிக்கணும்னாரு. ஜட்ஜ் விடுவிச்சிட்டாரு. இதே சிபிஐ போட்ட கேஸ் விடுவிச்சிட்டாங்க. அப்ப திமுக காரங்க எல்லாம் குதிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலான ஒரு டேர்ம்ல வந்திருக்காரு. அது அவங்க உண்மையில அவங்க போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது அவங்க எல்லாம் அது சாத்தியமே இல்லை. அதுவும் அதிமுக முடியும், திமுக எல்லாம் கனவு நினைக்க முடியாது. அப்படி ஒரு கொண்டாந்து கொடுத்து இதுக்கு மேல அவருக்கு என்ன பதவி கிடைச்சிட போகுது? நான் சொல்றது முதலமைச்சர் பதவியிலே இருந்த ஒருத்தருக்கு திமுகல நான் முதல்வர் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்பநீதி இருக்காரு, அவர் கோச்சிப்பாரு. அப்போ அங்க என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போன சபாநாயகர் வந்து இதோட பெரிய பதவியா? அதனால எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களால தான் ரெண்டாவது வர முடியுமே தவிர அவங்க அப்பாவாலேயோ கருணாநிதி அவர்களாலேயோ இவராலேயோ ரெண்டாவது தடவை ஆட்சிக்கு வர்றது முடியவே முடியாது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிமிக்ஸ் இப்ப நடக்கிறது. இதை விட நிறைய பார்த்துட்டேன் நான். காங்கிரஸ் என்றைக்குமே திமுக விட்டு போகாது. ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கிற இங்க தமிழக தலைவர்கள் அத்தனை பேருக்குமே தமிழகம் பெருசு. இங்க இருக்கிற மாணிக்கம் தாக்கூருக்குலாம் வந்து தமிழ்நாடு அரசியல் பெருசு. அங்க இருக்கிற சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் வந்து தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். 30 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட், அவ்வளவுதான். இந்த பக்கம் வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி பயங்கரமா திட்டுறத அவங்க காங்கிரஸ்காரங்க ரசிக்கிறாங்க. சோ 2 பேரும் கீழ் லெவல்ல இருக்கிற ரசிக்க ஆரம்பிச்ச உடனே நாளைக்கு ஜெல் ஆகாதுன்னு என்னோட இது. நான் என்ன நாளைக்கு எலெக்ஷன் டைம்ல வாங்க போய் வேலை செய்யலாம்னு சொன்னா அது 2 பேரும் சரி சரி வரான்னு சொல்லுவாங்களே தவிர அந்த இயற்கையா முதல்ல மாதிரிலாம் மிங்கிள் ஆகிலாம் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு ஒப்பீனியன். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு திமுக ஒவ்வொரு கட்சிகளாக வந்து சேர்த்து இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை 1-2 அப்படி வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமாக வந்து 50% வெற்றி வாய்ப்பு இருக்கிறவர்களுக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சீட் வந்து பிரிச்சு கொடுக்கப்படும், தொகுதிகள் வந்து பிரிச்சு தரப்படும். அது மட்டும் இல்லாம குற்றவாளிகளுடைய பட்டியலில், அதாவது குற்றச்சாட்டுகள் மிகுந்தவர்கள் மேல் வந்து எந்த அளவுக்கு வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து சீட்டு கிடையாது, தொகுதியும் கிடையாது, பதவியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு திமுகவுல. இது எந்த நிலையில கொண்டு போய் விடும் அப்படின்னா யாருக்குமே இன்னைக்கு சீட் கொடுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் பத்தி ஒரு கருத்து, எப்பவுமே ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருக்கும், அவர்கிட்ட ஃபினிஷிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, முதல்ல ஆட்சிக்கு வரும்போது அவர் பண்ணது சைலேந்திர பாபு தான் டிஜிபி. அவர் ஆட்சிக்கு வந்த புதுசுல சீஃப் செக்ரட்டரி இறையன்பு போட்டாங்க. இறையன்பு வந்து எவ்வளவு நல்ல மனுஷன் எல்லாருக்கும் தெரியும். சைலேந்திர பாபு ஸ்ட்ரிக்டா போட்டாங்க. நானே ஒரு நிமிஷம் நினைச்சேன், ஓ அவர் கருணாநிதி அவர்கள் மாதிரி இருக்க மாட்டார் போல இருக்கு, இவரு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா ஸ்டைல்ல போறாரு, உண்மையிலே ஊழலற்ற ஒரு ஆட்சி என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு, ப்ராமிஸா நினைச்சேன். நானே வந்து எதிர்கட்சியில இருந்தா கூட ஓ ஸ்டாலின் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாரு போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இது வரைக்கும் பார்த்ததுல இவ்வளவு கேடுகட்ட ஒரு ஆட்சி, இவ்வளவு ஊழல் மிகுந்த ஆட்சி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை என் லைஃப்ல. அப்பதான் நினைச்சேன், சரி இவட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, குற்றவாளிகள், குற்றம் சுமத்தப்பட்டவர்கள்லாம் கிடையாது, நாங்க வந்து பாப்போங்க. நீ வேணா லிஸ்ட் வரும்போது திருப்பி ஒரு பேட்டி எடுங்க, அப்ப நீங்களே சிரிக்காம கேட்கணும். யாரெல்லாம் குற்றம் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு பாருங்க. செந்தில் பாலாஜி இல்லைன்னு சொல்றீங்களா, KN இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்வாங்க.
அதனால மக்கள் மத்தியில வந்து பிரைமா ஃபேசின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன ஒரு ஆதாரம் இருந்தா கூட மக்கள் மத்தியில வந்து சரி ஒரு ஊழல் தான் பண்ணிருக்காருப்பா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த நினைப்பு இருந்தாலே அவர் கொடுக்கக்கூடாதுன்னு தான் இது அந்த மாதிரிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் ஸ்டாலின் அவர்கள் பண்ண மாட்டாரு. ஏன்னா கூட இருக்கு அத்தனை பேர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அதனால அதெல்லாம் மீறி KN நேரு அவர்களை விலக்கி வச்சுட்டு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் விலக்கி வச்சுட்டு அவர் வந்து ஒரு பட்டியல் வெளியிடுவார்ன்றது நான் நம்பல. கண்டிப்பா இன்னைக்கு 41, 32, 39, 32 அதுக்கப்புறம் வந்து 29 அப்படின்னு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஆப்சென்ட் ஆக போறவங்க இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து ஷோடங்கர் வந்து டெல்லிக்கு புறப்பட்டு இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தரும் நீங்க நினைக்கிறீங்களா? நான் டே 1 சொல்லிட்டு இருக்கேங்க. நான் நம்ம டிவிலேயே சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் என்றைக்குமே திமுக விட்டு போகாது. ஏன்னா காங்கிரஸ்ல இருக்கிற இங்க தமிழக தலைவர்கள் அத்தனை பேருக்குமே தமிழகம் பெருசு. இங்க இருக்கிற மாணிக்கம் தாக்கூருக்குலாம் வந்து தமிழ்நாடு அரசியல் பெருசு. அங்க இருக்கிற சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் வந்து தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். 30 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் அவ்வளவுதான். ஆனா அவங்க கிரேட்டர் பெனிஃபிட் ஃபார் தி பார்ட்டின்னு பார்க்கும்போது டெல்லியில இருக்கிற பார்ட்டியில பாத்தீங்கன்னா நம்பகமான எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாம எது சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னா அங்க இருந்துக்கு பாக்குறது திமுக. திமுகவுக்கு என்ன சொன்னாலும் கேட்கிற கட்சி எதுன்னு கேட்டா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல. சோ ஒரு நல்ல கூட்டணி அது. அந்த கூட்டணி யாரும் பிரேக் பண்ணிக்க மாட்டாங்க வெறும் விஜய்க்காக. நான் தான் சொன்னேன், விஜய் கூட சேர்ந்தா கூட கண்டிப்பா ஆட்சி அமைக்க போறது இல்ல. விஜய் வந்து 10% வாங்கினாரோ எவ்வளவு வாங்கினாரோ ஸ்பாயில் பண்ணதான் முடியுமே தவிர அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைக்க முடியாத ஒரு கூட்டணியில போய் சேர்ந்து தேவையில்லாம அவங்களும் கேட்டு யாரும் இல்லாம ஒரு விரிசலை உண்டாக்கிட்டீங்கன்னா இன்னும் 3 வருஷம் இருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. அந்த 3 வருஷத்துக்கு இன்னும் மோடி அவர்களை எதிர்த்து போராடுறதுக்கு திமுகவோட தயவு காங்கிரஸுக்கு கண்டிப்பாக தேவை அங்க பார்லிமெண்ட்ல. சோ கிரேட்டர் பெனிஃபிட் ஃபார் தி பார்ட்டின்னு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா டிஎம்கேவை பகச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கறது முதல்ல சொல்லுங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுல சார், அத வந்து அவங்க மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. நாங்க இவ்வளவு கேட்டோம் அப்படிங்கறத வந்து இப்ப வரைக்குமே மறுப்பு தெரிவிக்காம அதுல வந்து அந்த கொள்கையில அவங்களுடைய கோரிக்கைகள்ல உறுதியாகவே இருக்காங்க இல்லையா? நான் கோரிக்கை தானே வச்சேன், நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நம்ம கூட்டணி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையா. கோரிக்கை வைக்கிறோம், நிராகரிக்கிறது உங்க உரிமை அப்படின்ட்டு போயிடுவாங்க. இருங்க இப்ப கேட்கறதா சொல்றீங்க. இப்ப திருச்சி வேலுசாமி அவர்களோ மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேரும் எலெக்ஷன் நிக்க போறது இல்ல. இப்ப நிக்க போற எம்எல்ஏக்கு வேற, நிக்க போற கேண்டிடேட்ஸ் வேற, இவங்க யாரும் நிக்க போறது இல்ல. இவங்க சொல்றது யாரும் மதிக்க மாட்டாங்க, அப்படியே நிறுத்து போயிடும். இவங்க பாட்டுக்கு இதுக்கு களத்துக்குள்ள போயிடுவாங்க. இவங்க பாட்டு கேண்டிடேட்டா நிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க தோக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் கீழ் லெவல்ல இந்த சண்டையை வந்து பல காங்கிரஸ்காரங்க விரும்பல. அவங்க சொல்றது விரும்பலன்னா இந்த சண்டை வந்து போடுறது நியாயமானது. சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கேட்காம எதை சொன்னாலும் கேட்டு போறதுன்றது வந்து செல்வ பிறந்தகை போன்ற தலைவர்கள் பண்றது தப்புன்னு கேடர்ஸ் இருக்காங்களே, காங்கிரஸ் கீழ் மட்டத்தில் இருக்கிற கேடர்ஸ் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அவங்க என்ன தப்பா கேட்டாங்க, கரெக்டா தானே கேட்கறாங்க, இதுக்கே கொஞ்சம் கூட அப்படின்ற ஒரு அதிருப்தி வந்துருச்சு. அந்த அதிருப்தி எங்க வரும்னா எலெக்ஷன் டைம்ல அது வெளிப்படும். கட்சியில இருக்கக்கூடியவரை, அதாவது திமுகவில் இருக்கவங்க இதுக்கெல்லாம் வந்து சீட்டு இங்க இருக்கு 2000 3000 கூட கிடையாது. இதுக்கு வந்து வாக்கு அப்படிங்கிறது 2000 3000 கூட கிடையாது. அப்படி இருக்கிறவங்க வந்து இருந்தா என்ன போனா என்ன அப்படின்னு பேசினவங்க தான் வந்து திமுக. அதான் சொல்றேங்க, 2 பக்கம் ஏற்பட்ட உரசல் இருக்குல்ல, அது வந்த வார்த்தை தடித்த வார்த்தைகள்லாம் வந்து தொண்டர்கள்கிட்ட போயிடுச்சு. திமுக தொண்டர்களும் கிட்ட போயிடுச்சு, காங்கிரஸ் தொண்டர்களும் போயிடுச்சு. திமுக தொண்டர்கள் வந்து ராஜகண்ணப்பன் சொன்ன பூத்லயே ஆள் இல்லைன்னு சொல்றதை ரசிக்கிறாங்க. அவர் கரெக்டா தான் சொன்னார் அப்படின்னு. இந்த பக்கம் வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி பயங்கரமா திட்டுறத அவங்க காங்கிரஸ்காரங்க ரசிக்கிறாங்க. சோ 2 பேரும் கீழ் லெவல்ல இருக்கிற ரசிக்க ஆரம்பிச்ச உடனே நாளைக்கு ஜெல் ஆகாதுன்னு என்னோட இது. நான் என்ன நாளைக்கு எலெக்ஷன் டைம்ல வாங்க போய் வேலை செய்யலாம்னு சொன்னா அது 2 பேரும் சரி வரான்னு சொல்லுவாங்களே தவிர அந்த இயற்கையா முதல்ல மாதிரிலாம் மிங்கில் ஆகிலாம் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு ஒப்பீனியன். அது அப்படி ஆயிடுச்சு இப்போ. ஆனா இன்னைக்கு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, இன்னைக்கு திமுக ஒரு பலமான ஒரு கூட்டணியை வந்து அமைச்சுக்கிட்டு இருக்கு. தேமுதிக விற்பனைக்கு அப்படின்னு ஒரு போர்டு மட்டும் தான் போடல அப்படின்னு நிறைய விமர்சகர்கள் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களும் தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க. அடுத்தது வந்து ஓபிஎஸ் அவர்களும் வந்து அவங்க போய் சேர்த்துட்டாரு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வரவங்க எல்லாம், அதாவது மத்த கட்சியில இருந்து வரவங்க எல்லாம் வந்து விபச்சாரின்னு தான் சொல்லணும் அப்படின்னு துரைமுருகன் ஒரு வார்த்தையும் பேசியிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீ முதல்ல நீங்க நல்ல கூட்டணின்னு சொன்னீங்களே, ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். 2001 உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, 2001 எலெக்ஷனையும் 2011 எலெக்ஷனையும் பாத்தீங்கன்னா திமுகவோட நிலைப்பாடு ரெண்டுமே திமுக ஆளுங்கட்சியா இருந்து சந்திக்கிற எலெக்ஷன். 2001 பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஜாதி இருக்கும், இப்படி எல்லாம் ஒரு ஜாதி இருக்கு யாருன்னு தெரியும், அந்த ஜாதி சங்கத்தெல்லாம் சேர்த்து மெகா கூட்டணி. இந்த கூட்டணி அது ஜெயிச்சு முடிஞ்சாச்சு, எல்லாம் போஸ்ட்லாம் விட்டாங்க. அந்த மாதிரி இருந்த கூட்டணி
திடீர்னு பார்த்தா அதிமுக அப்படி மீண்டு எழுந்து அதிமுக ஜெயிச்சது 2001. 2011 அதே மாதிரி நல்லாட்சி கொடுத்துட்டேன். 2006-11 வரைக்கும் நல்லாட்சி கொடுத்துட்டேன், எந்த பிரச்சனை, இந்த மாதிரி ஆட்சி மக்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னும் போது எனக்கு தெரிஞ்ச எதிர்கட்சி சேர்ந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட இந்த ஆட்சி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மோசமா இல்லையப்பா, நல்லதானே இருந்துச்சு ஆட்சி, நல்லதான், இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்ப நடக்கிற இந்த அலங்கோலங்கள் அதுல ஒரு 10% கிடையாது. அப்போ அப்படி இருந்த ஆட்சியே நல்லதானே இருக்குன்னு சொன்ன ஆட்சியே 2011 மக்கள் அப்படியே வெளில போட்டாங்க. திமுகவுக்கு மட்டும் 2வது முறை எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட டிஎன்ஏ அப்படி. ஏன்னா 2வது தடவை கொடுக்குற அளவுக்கு அங்க வேலையே இருக்காது, அவ்வளவு பேரை கெடுத்துப்பாங்க. எப்ப இந்த கட்சி இருக்கு, ஆளுங்கட்சி இருக்கு பாருங்க, அந்த ஆளுங்கட்சி எப்பெல்லாம் தப்பு பண்ணுதோ, அதிமுக ஒரு விரக்தி வரும்போது அதிமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கவும் திமுக வரும். ஆனா திமுக எப்போ வேணும்னு நினைச்சு போட்டதே இல்லை. எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, இந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சரி 2 தடவை தொடர்ந்து அதிமுக போட்டாங்க. அந்த மாதிரி வரலாறு திமுக கிடையவே கிடையாது. அப்படி ரிப்பீட் ஆன ஒரே சமயம் எப்பன்னா 67-71. 2த்துக்கும் முக்கியமான காரணம், அது யார் எங்க சொன்னாலும் சரி, இப்ப யார் என்ன மறுத்தாலும் சரி, உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த ஒரு மனிதனால தான் 67 ஆட்சி வந்தது, 71 ஆட்சி வந்தது. 71 அவர் போய் தமிழ்நாடு முழுக்க எங்கள் அண்ணா இறந்துட்டாரு, எங்கள் அண்ணா பேரறிஞர் அண்ணா இறந்துட்டாரு, அவர் தமிழ்நாடு முன்னா சுத்துதான் 186 சீட்டு கிட்ட போச்சு. அதனால எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களால தான் 2வது தடவை வர முடியுமே தவிர அவங்க அப்பாவாலேயோ கருணாநிதி அவர்களாலேயோ இவராலேயோ 2வது தடவை ஆட்சிக்கு வர்றது முடியவே முடியாது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க, இதெல்லாம் கிமிக்ஸ் இப்ப நடக்கிறது. இதை விட நிறைய பார்த்துட்டேன் நானே. என்ன இப்படி ஜெயிச்சுவாங்க போல இருக்கு, மன வருத்தத்தில் ஜெயிச்சிருவாங்க அப்படிதான் இருந்த காலம் இருந்தது. ரிசல்ட் பார்த்தா டோட்டலா வேறையா இருக்கு. ஆனா 3 முறை முதலமைச்சராக இருந்தவரே இன்னைக்கு அங்க போய் பதவிக்காக அங்க போய், அதாவது அரசியல்ல வந்துங்க, நான் பலதை சொல்றது, அரசியல்ல வந்து பொறுமை வேணும். இன்னொன்னு, நமக்கு பிடிக்காத ஒருத்தர் இப்போ ஒரு தலைவரா இருப்பார், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது தேசிய கட்சியா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேட்ல இருக்கிற மாநில கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு சமயம் தலைவர்னா நீங்க ஒண்ணு தலைவர் எடுத்துக்க கூடாது. தலைவர்னா அந்த ஊர்ல இருக்கிற மாவட்ட செயலாளர், ஒரு தொண்டர் இருப்பாரு, அவருக்கு பிடிக்காத மாவட்ட செயலாளர் வருவார் திடீர்னு, அவர் அப்படியே இவரை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு, இந்த மாவட்ட செயலாளர்கிட்ட நான் வேலையே செய்ய முடியாதுன்னு. ஆனா அவரு தான் 5 வருஷமா இருப்பாரு, டிஎம்கே மேல இருந்தா 15 வருஷமா இருப்பாரு. ஆனா இந்த மாவட்ட செயலாளருக்காக நீங்க கோச்சுக்கிட்டு கட்சி விட்டு வெளில போனீங்கன்னா உங்க வாழ்க்கையை அழிஞ்சிடும். நீங்க அந்த மாவட்ட செயலாளர் இருக்கிற வரைக்கும் நான் கட்சியில வேலை செய்ய மாட்டேன், அவர் என்னைக்கு போறாரோ அன்னைக்கு வேலை செய்வேன், நான் ஒதுங்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை வேற மாதிரி பார்ப்பாங்க கட்சிக்காரங்களே. என்ன எவ்வளவு பெரிய மனுஷன் பாத்தீங்களா, எந்த பிரச்சனையும் பண்ணாம இவருக்கு ஆகல, அதனால ஒதுங்கிட்டாரு. கொஞ்ச நேரத்தை அவர் தப்பு பண்ணாரு, அந்த மாவட்ட செயலாளர் அதே தப்பு இன்னொருத்த பண்ணும்போது அவர் கேட்பார், இதனாலதான் அவர் ஒதுங்கி இருக்காரு, உண்மைதான் தப்புன்னு எல்லா சிம்பத்தியும் அந்த ஒதுங்கி இருக்கு மேல வரும். இது அரசியல்ல எல்லாரும் பண்ணணும். இந்த மாதிரி வீரியம் கொண்டு எடுத்த முடிவு எல்லாமே 0ல தான் முடிஞ்சிருக்கு. அது குறிப்பா ஓபிஎஸ் அவர்களை பத்தி சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு அவரு மக்கள் வந்து எனக்கு இப்ப என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன மேக்சிமம் எனக்கு என்ன ஒரு பதவி கிடைப்பாங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, கனவு காணா கூட நான் முதல்வர் ஆகணும் அப்படிதான் கனவு தான் காண முடியும். ஆனா அந்த கனவு நினைவானது 3 தடவை. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலான ஒரு டேர்ம்ல வந்திருக்காரு. அது அவங்க உண்மையில அவங்க போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது அவங்களெல்லாம் அது சாத்தியமே இல்லை. அதுவும் அதிமுக முடியும், திமுக கனவு நினைக்க முடியாதுலாம். அப்படி ஒரு கொண்டாந்து கொடுத்து இதுக்கு மேல அவருக்கு என்ன பதவி கிடைச்சிட போகுது தெரியல, இதுக்கு மேல கிடைக்காது. ஏன்னா திமுக வந்து அந்த பதவியை பத்தி நீங்க உள்ள போகும்போதே மறந்துடணும், உள்ள இருந்து மூலையில இருந்து எடுத்துருவாங்க. எந்த காரணத்துக்கு கொண்டோ நீ நினைச்சு கனவுல கூட நினைக்க கூடாது. உங்களுக்கு சபாநாயகர் பதவி தரோம் அப்படின்னு சொல்லிருக்கேன். நான் சொல்றது முதலமைச்சர் பதவியிலே இருந்த ஒருத்தருக்கு திமுகல நான் முதல்வர் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்பநிதி இருக்காரு, அவர் கோச்சிப்பாரு. அப்போ அங்க என்ன பண்ண முடியும், மிஞ்சி போன சபாநாயகர் வந்து இதோட பெரிய பதவியா? இல்ல அரசியல்ல வந்து இவருக்கு இப்பதான் 35 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, அதுக்காக வந்து இபிஎஸ் மேல இருக்கிற கோவத்துல 30 வருஷம் வேஸ்ட் பண்ண சொல்றீங்களான்னு கேட்டா அது நியாயமான முடிவு. 40 வருஷத்துல அவர் போய் முடிவு எடுத்துட்டாரு, நல்ல முடிவுன்னு. அவர் வயது 75. ஒவ்வொரு அரசியல்வாதியும் தமிழ்நாட்டுல நினைச்சு கூட பார்க்க முடியாத கனவு காண்ற ஒரு பதவியை 3 பேரை பார்த்துட்டாரு. 3 பேர் வசதியும் நல்ல வசதியா இருக்காரு, எந்த குறையும் கிடையாது. இதுக்கு மேலையும் அவர் போய் சேர்றாருன்னா அது முழுக்க இபிஎஸ் என்ற ஒரு தனி நபர் மேல இருக்கிற கோபம். நீ இருக்கிறியா, நான் பாத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஓபிஎஸ் அவர்களை இப்ப புரிஞ்சுப்பாங்க, இபிஎஸ் அவர்கள் ஏன் எத்தனை நாள் ஏத்துக்கல, நாங்களாம் கூட யோசிச்சு ஏன் சேர்த்துக்கலாமே அவரையும் அப்படின்னு நாங்க நினைப்போம்ல, கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாரு, ஸ்ட்ராங்கா இருந்த காரணம் இப்ப புரியுது.
திமுகவுக்கு நிறைய நடிகர்கள் வந்து சப்போர்ட் பண்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுல முக்கியமா இன்னைக்கு பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுல கர்நாடகாவில் இருப்பவர்கள் கர்நாடகாக்காரங்களே ஆட்சி செய்யணும், அமைச்சர் பதவியாக இருந்தாலும் முதலமைச்சராக பதவியாக இருந்தாலும் தெலுங்கர்கள் மட்டுமே ஆட்சி செய்யணும், அமைச்சர்களாக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஏன் வந்து தமிழகத்திற்கு மட்டும் எந்த ஒரு நடிகரும் அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்வதில்லை? இல்ல அப்படி பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி இருந்தா அவருக்கு திருப்பி கேட்கிறோம். சினிமாவும் அரசியலும் வேற வேற கிடையாது. சினிமா வந்து நீங்க விருப்பப்பட்டு டிக்கெட் கொடுத்து வாங்குறீங்க, படம் பாக்குறீங்க. அரசியல்ல நான் விருப்பப்பட்டு ஓட்டு போட்டு எம்எல்ஏ தந்துருக்கேன். ரெண்டுமே உங்களோட இஷ்டம் தான். நீங்க வேணா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த படம் எனக்கு பிடிக்கலன்னா நீங்க போயிடலாம். இந்த அரசியல்வாதி எனக்கு பிடிக்கலன்னா வேற ஒருத்தருக்கு போட்டுலாம் ஓட்டு. சாய்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்கும்போது, ஆனா நிக்கிறதே இவங்கதான் நிக்கணும்னு சொல்ல உரிமை உங்களுக்கு இருக்கும்போது, நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திரைப்படங்களும் தமிழ்காரன் அடிக்கணும் சொல்லலாமா? நீங்க என்ன கேட்பீங்க? சார் இஷ்டமா தான் பாருங்க, இல்ல போங்கன்னு சொல்லுங்க. அடுத்த கேள்வி என்ன படிச்ச அடுத்த கேள்வி என்ன கேட்பான், இது என்ன சார் நீங்க தொழில போய் தலையிடுறீங்க, இஷ்டமா தான் பாருங்க இல்ல போங்கன்றீங்களே. அதேதான் நான் சொல்றேன். நிக்கிறோம் யாரோ நிக்கட்டும், தமிழ் உணர்வு இருக்கும், தமிழுக்கு போட்டோம், யார் நல்லவரோ அவங்களுக்கு போட்டோம். தமிழ் மணி அடிக்கடி ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவாரு, இந்த வீட்டில் நீங்க வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து திருடலாம், திருடிக்கலாம், இந்த வீடு திறந்தே இருக்கும், ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் தமிழனாக இருக்க வேண்டும் அப்படின்னு போட முடியுமா? என் வீட்டை திருடாதவங்க சொல்லணும், திருடாதவன் தான் எனக்கு வரணுமே தவிர இந்த ஊர்ல திருடிக்க, ஆனா தமிழனா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது மாதிரிதான் ஒரு கன்னடமா இருந்தா நீ என்ன தப்புனா பண்ணலாம், ஆனா நீ வெளியில இருந்து வந்தீங்கன்னா பண்ணாத, அப்படி எங்களுக்கு வேண்டாம். ஆனா இப்ப பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொன்னது ஸ்டாலின் அவர்களுக்கும் சொன்ன மாதிரி தானே சார் இருக்கு, ஏன்னா அவர் தெலுங்கர் இல்லையா? ஆமாங்க, அது சர்ச்சையில இருக்கு. நீ கேஎன்ஆர் எப்படி வச்சுக்கலாம்? அடுத்த கேள்வி கேட்பாரு, கேஎன்ஆர் சாத்தூர் ராமச்சந்திரன் எப்படி வச்சுக்கலாம்? அவர் முதல்வர் மட்டும் சொல்லலாம், அமைச்சர்களையும் சேர்த்து அமைச்சர்லாம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எம்எல்ஏ. அமைச்சர்களாக நீங்க தமிழ் தான் வரணும்னா எம்எல்ஏ ஒரு பிற மொழியில் நிக்க மாட்டாங்க. கரெக்டா? ஸ்டாலின் அமைச்சர்கள் சொல்லிடுறாரு, ஸ்டாலின் நாளை நான் அமைக்க போற அமைச்சரவையில் நாளைக்கு ஒரு வேலை அமைஞ்சால் அது முழுக்க தமிழர்கள் தான் இருக்க முடியும். மத்த ஜாதி மத்த மதத்தை இதுல மாநிலத்தை சேர்ந்த மொழியை சேர்ந்தவங்க அவங்க இருக்க மாட்டான்னு சொன்னா ஒருத்தர் நிக்க மாட்டாங்கல்ல. நிச்சயமா 10 கோடி செலவு பண்ணி நான் இதுக்கு எம்எல்ஏ நிக்கணும்வாங்கல்ல. அப்ப அங்க யார் வருவாங்க? தமிழ் தான் வருவாங்க. எல்லாம் தமிழ் எம்எல்ஏ வருவாங்க. எல்லாமே தமிழ் எம்எல்ஏக்கள், தமிழ் மந்திரிகள், தமிழ் முதல்வர் அப்படிங்கிறது சாத்தியமா? அடுத்து எங்க போவாரு? பிற மொழி பேசுறவங்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு, உருது பேசுற முஸ்லீமுக்கு இடம் இல்லைன்னு, கரெக்டா? இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு என்ன வேலைன்னு, இப்படிதான் அடுத்தடுத்து போவோம். ஆனா அவர்கள் எல்லாம் வந்து நாங்க மதவாதிகள், அவரெல்லாம் வந்து மதசார்பற்றவர்கள். இவரெல்லாம் தமிழ்நாடு கொண்டாடுறது பாத்தீங்களா? நம்மளோட தலைவருக்கு வேற என்ன பண்றது? நம்ம நேரு விவகாரத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். அதுல முக்கியமாக வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை வந்து நாடி இருக்காங்க. இதுல திமுகவினுடைய விவகாரங்கள் நிறைய வெளியே வரும். நேருடைய வழக்கை கையில் எடுத்தால் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், அதாவது கோடிட்டு காட்டப்படும் உதயநிதி அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், சபரீசன், இவர்கள் எல்லாம் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? முதல்ல ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சொல்லும் போது எல்லாரும் கை கட்டி சிரிச்சாங்க. அதெல்லாம் இல்ல, ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு எல்லா நடுநிலைவாதிகளா இருந்தவங்க எல்லாம் கூட இல்ல, ஏன் போட்டாகணும் பண்ணாங்க. அதையே 2 நீதிபதிகள் சரின்னு சொன்னவொன்னு எல்லாம் வாய முடிட்டாங்க. கரெக்டா? இப்ப அதே அங்க நான் வந்து அதை ஒபே பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஆட்சியா அந்த ஆட்சி இருக்கும்போது கை கொட்டி சிரிச்சாங்க. சூப்பர், ஸ்டாலின் வந்து இவரே மிஞ்சிட்டாருன்னு. இப்ப அடுத்தது எங்க வருது பாருங்க. அதே போல இங்க வந்து பிரின்சிபல் இது, அதாவது அவர்தான் டாப் மோஸ்ட் சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு பெஞ்ச் போட்ட ஆர்டரையே forthwith you should register the FIR forthwith போட்டா என்ன அர்த்தம்? இம்மீடியட் அர்த்தம் பண்ணணும்னு. ஒரு வாரம் ஆகுது. நேத்து போய் இங்க மென்ஷன் பண்ணாங்க, அதே ஹைகோர்ட்ல போய் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் அவங்க எஃப்ஐஆர் போடலன்னு இன்பதுரை வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கண்டெம்ட்டா மூவ் பண்ணி கொண்டு வாங்க, நாங்க விசாரிக்கிறோம்ட்டாங்க. அதுக்கு நேரம் அங்க வர கேட்டிருக்காங்க. இவ்வளவு ஆனாலும் சரி நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரே காரணம் தான். எஃப்ஐஆர் போட்டா அடுத்த நாளே வந்து இசிஐஆர்னு சொல்லக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட எஃப்ஐஆர் வந்துடும். இசிஐஆர்னு சொல்லக்கூடியது அவங்க அந்த எடுத்துட்டாங்கன்னா உடனே சம்மன் அனுப்புவாங்க. சம்மன் அனுப்பிச்சா போனோம்னா அரெஸ்ட். அந்த சம்மன்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு ஏற்கனவே ஆதாரம் ரெடியா வச்சிருக்காங்க. யாராரு பணம் எங்க போச்சுன்னு. அந்த பணம் எல்லாம் பார்ட்டிக்கு போயிருந்தா பார்ட்டியோட ஹெட் யாரு? ஸ்டாலின். அதுக்கப்புறம் எங்க போவோம், எங்க ஹவாலா போச்சு, எல்லாம் வரும். சோ மொத்தமா மாட்டுவோம். எஃப்ஐஆர் தான் மூலக்கூறு. அதை போட்டுட்டீங்கன்னா நேரம் இல்லாம முடியும்.
அதனால அதை நிறுத்தி வைக்கிறது தான் இவ்வளவு ட்ரை பண்ணாங்க 6 மாசமா. ஆனா செந்தில் பாலாஜியோட வழக்குல வந்து இந்த அளவுக்கு திமுக, அதாவது ஸ்டாலின் அவர்கள் பெரிய மெனக்கெட்டு எந்த விஷயத்தையும் செய்யல. ஆனா நேரு விவகாரத்தில் மட்டும் வந்து எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க, நாங்க மீண்டு வருவோம், எங்களை தொட முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு ரொம்ப இல்லைங்க. நீங்க ரெண்டும் வேற வேற கேஸ். நீங்க அது கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா அது போட்டது வந்து 2017. ஆமா, எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்ணி எல்லாம் முடிஞ்சு சாட்சிகள் விசாரணை வரும்போது குவாஷ் பண்ணி அங்க போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் திருப்பி அமைச்ச கேஸ். அதுல ஆல்ரெடி இது ரெடியா இருக்கு. எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அதே சமயத்துல இடியில ரெடியா இருந்தது, இடியில ஈஸியா ரெடியா இருந்துச்சு. அதனால அவங்க உள்ள வந்து அவங்க அவரையே தானே ஊழல்வாதின்னு சொன்னாரு ஸ்டாலின். ஆமா, அது சொன்னாரு. அதுக்கப்புறம் போட்டாரு இல்லைங்க. நான் சொல்றது என்னன்னா ப்ரொசீஜர் வைஸ் சொல்றேன். எஃப்ஐஆர் ஏற்கனவே இருந்ததுனால இடி டைரக்டா மூவ் ஆயிடுச்சு, யாரும் கேட்க வேண்டியது இல்ல. ஆனா இங்க எஃப்ஐஆரே போடல. அப்போ இவர் இதே அவர் என்ன நினைப்பாருன்னா, காரணம் பயத்தினாலயா? அதான் நான் சொன்னேன், எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இடி உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்தாங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் இருக்காரு பாருங்க, இதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற இபிஎஸ்சில இருக்கிற இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரோட நிலைமை கை கட்டப்பட்டு இருக்கும். ஏன்னா அவரால் எல்லாத்துக்கும் போக முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் அது. இடி நிலைமை அப்படி கிடையாது. அவங்க எங்க வேணாலும் ஸ்கோப், எங்க வைடர் ஸ்கோப் எங்க வேணா டிராவல் பண்ணலாம். அவங்களுக்கு நிறைய எவிடன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா இதுல நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து தலையிட்டு அவங்க ரோல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்கணும். ஏன்னா அவங்க அது ஊழல்ல சம்பந்தப்பட்டிருந்தா தான் அவங்க மேல எடுக்க முடியும். ஊழல சம்மந்தப்படாம இவர் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா அவர் மட்டும் தான் வரும். ஆனா கெஜ்ரிவாலுடைய வழக்கை நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்களா சார்? இன்னைக்கு வந்து வலுவான ஆதாரங்கள் இல்லாததால் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. இல்ல, இது எல்லாரும் என்ன தப்பு பண்றாங்கன்னா, ஒரு கோர்ட் நடந்ததை வச்சு என்டையர் இன்வெஸ்டிகேஷனே மோசம், எல்லாமே மோசம்னு நினைக்கிறாங்க. அது அப்படி இல்ல. சில ஜட்ஜஸோட கண்ணோட்டம், சில ஜட்ஜஸோட மூடு, அவங்க எதை பாக்குறாங்க எதை பார்க்காம விடுறாங்க, இதெல்லாம் வந்து நாங்க நிறைய பார்த்திருக்கோம். ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லி அடுத்த ஃபோரம் மேல போகும்போது எடுத்தோன்னு இந்த கேஸ் இல்லாம தள்ளுபடி பண்ணாங்க. அப்படி அலோவ் பண்ற கேஸ் நிறைய இருக்கு. அப்படி இவங்க கேஸ்ல எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்ல கிட்டத்தட்ட 1.5 வருஷம் உள்ள வச்சிருந்த மனிஷ் சிசோடியா கேஸ்லயே நல்ல தரவா சுப்ரீம் கோர்ட் எல்லா ஆதாரங்களையும் பார்த்துட்டு தான் ரிமாண்ட் அவ்வளவு பெயில் கொடுக்காம இருந்தது. அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. இப்போ ஈடி சொல்லிருக்காங்க, எங்க கிட்ட இருக்க ஆதாரங்கள் அவ்வளவு இருக்கு, எப்படி வந்து சிபிஐ இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சிபிஐ என்ன சொன்னாங்க, உடனே அப்பீல் போகன்றாங்க, உடனே அப்பீல் போகணும். அதான் நான் எல்லாத்தையும் சொல்ற உதாரணம், நல்ல உதாரணம் எது சொல்லுவேன்னா, நீங்க வந்து தயாநிதி மாறனுக்கு இந்த மாதிரி கேஸ் போட்டீங்க. கேஸ் போட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு, பிஎஸ்என்எல் ஊழல்னு கேஸ் போட்டாங்க. அது மேல டிஸ்சார்ஜ் போட்டாரு, என்ன விடுவிக்கணும்னாரு. ஜட்ஜ் விடுவிச்சிட்டாரு. இதே சிபிஐ போட்ட கேஸ் விடுவிச்சிட்டாங்க. அப்ப திமுக காரங்கெல்லாம் குதிச்சாங்க, பாத்தீங்களா நீதி வென்றது, தர்மம் வென்றது, நீங்க போட்ட சிபிஐ உங்க சிபிஐ இந்த லட்சணத்துல இருக்கு அப்பெல்லாம் இருந்தாங்க. நேரா ஹைகோர்ட் போச்சு. ஹைகோர்ட் அந்த எடுத்து பார்த்துட்டு இந்த கேஸ்ல விடுவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த கேஸ்ல தான் நீங்க தண்டனை கொடுப்பீங்க? நிச்சயமா ஒழுங்கா எடுத்துட்டு போங்க திருப்பி சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுத்து இதை 4 மாசத்துல முடிக்கணும். இப்ப ரேகா அவர்கள் முதல்வர் சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கை திரும்பவும் நாங்க மேல்முறையீடு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்ல, அவங்க இல்ல, நான் சொல்றது சிபிஐ வந்து அவங்க மேல போறாங்க வச்சுங்களேன். போன உடனே பார்த்த உடனே இதுல என்ன கேஸ் இருக்கு, நீ திருப்பி விசாரி அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால இதுவே கன்ஃபார்மா முடிஞ்சது நேரத்துல ஒரு டிராமால வெளில அழுது வந்து பண்றதெல்லாம் பார்த்தா நான் தப்பே பண்ணல அப்படின்லாம் அதெல்லாம் பண்ணட்டும். இறுதி ஜட்ஜ்மெண்ட் வரும்போது பாருங்க, அப்ப எல்லா விஷயமும் வெளில வரும். அதனால அதையும் இதையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது வேற இது வேற.